Hello everyone, welcome to eCareer Plus CAD and Engineering YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். ஒரு மெக்கானிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்னலாம் நமக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டில் ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் நடக்குதோ அதுக்கு பேர் தான் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் தான் என்னென்னா ஆன்சிஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, இது ஒரு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அதில் ஒரு பர்டிகுலர் லோடுக்கு மேலே கொடுத்தா அது என்ன ஆகும், எவ்வளோ லோடு மேக்ஸிமம் கொடுப்பாங்க, எவ்வளோ லோடு மினிமம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் லோடு அவங்களே கொடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் லோடு இவ்வளோ கொடுக்கணும், மினிமம் லோடு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த ஆன்சிஸ். இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அதாவது R&Dயில் யூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, கடைசியாக எங்கன்னா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான பர்பஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பர்பஸ் இருக்குது, அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம குக் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு, அதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குக் பண்ணி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கம்மியாக கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம பெருசாக பண்ணுவோம். ஸோ அதே தான் அனாலிசிஸ்க்கும். ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி அவங்க அதை தான் பண்ணுவாங்க எல்லா கம்பெனி. அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரீ ப்ராசஸிங், அனாலிசிஸ், போஸ்ட் ப்ராசஸிங். இதில் தான் இந்த ரோட் மேப்பில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிக் மாடலிங் அண்ட் மெஷிங் ப்ரீ ப்ராசஸிங்கில் வரும். அதுக்கப்புறம் அனாலிசிஸில் இந்த 4 டாபிக், லீனியர் அண்ட் தெர்மல் ஃப்ளோ, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அனாலிசிஸ், சிமுலேஷன், அட்வான்ஸ் டாபிக் எல்லாமே அனாலிசிஸில் வரும். போஸ்ட் ப்ராசஸிங் அது தனியாக. மெஷிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மாடலை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பெரிய மாடலாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்காது. அதுக்காக அதை என்ன பண்ணுவோம்னா அந்த பெரிய மாடலை சின்ன பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டிவைட் பண்ணிடுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சின்னதாக டிவைட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனாலிசிஸ் வேல்யூ எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெஷிங். நெக்ஸ்ட் தெர்மல் அண்ட் லீனியர் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, லீனியர்ன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த லோடு கொடுக்கறது, லோடு கொடுத்தா அதில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறது. அதே மாதிரி தெர்மல் ஃப்ளோன்றது இப்போ நம்ம ஹீட்டான ஹீட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே இப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்குது, அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணுறது லீனியர் அண்ட் தெர்மல் ஃப்ளோ அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா ஏர் எப்படி, அட்மாஸ்பியரிக் ஏர் எப்படி நம்மளோட அந்த காருக்கு மேலே எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். பிகாஸ் ஏர்ன்றது ஒரு ஃப்ளூயிட் தான். ஸோ அது எப்படி ட்ராவல் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எப்படி எடுத்துகிட்டு போகுது, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது நம்ம காரில் இடிக்குது அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிமுலேஷன் அப்படின்றது என்னென்னா வைப்ரேஷன் டெஸ்ட்டு. வைப்ரேஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே நம்ம பைக்கை ஓட்டினாலே நமக்கு என்ன ஆகும், பைக் ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்கும், வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது எப்படியெல்லாம் அந்த பைக்கு லோடு அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிமுலேஷனில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 4 டைப், அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 டாப்பிக்கை கம்பைன் பண்ணி நமக்கு அனலைசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்.
இப்போ லீனியர் அண்ட் ஃப்ளோ தெர்மல் ஃப்ளோ இருக்குல்ல, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளூயிடும் லீனியர், அது மாதிரி ரெண்டு அனாலிசிஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் அனாலிசிஸாக பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். அது எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ராசஸிங்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணியாச்சு, அதோட ரிசல்ட் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை எப்படி கரெக்டாக வந்திருக்கா, என்னென்ன அவங்க ஒரு வேல்யூஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் போஸ்ட் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் அந்த இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸிங்கில் வரும். ஓகே, இது எல்லாம் தான் வந்து நீங்கள் ஆன்சிஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறது மூலயமா நீங்கள் கற்றுக்கிறது இதுதான். ஓகே, ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸ் பண்ணதை நம்ம எப்படி அதை வந்து ஒரு ப்ராசஸாக நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா, அந்த அனாலிசிஸில் எந்த லோடை எப்போ கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஓகே, அதுக்கு கொஞ்சம் நிறையா டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லோடு எப்படி கொடுக்கணும், என்ன லோடு கொடுக்கணும், என்ன லோடை எந்த இடத்துல கொடுக்கணும், எதை சப்போர்ட் கொடுக்கணும், அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆன்சிஸ் சாஃப்ட்வேரை படிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு பேசிக் மாடலிங் அண்ட் மெஷிங் இருக்குல்ல, அதில் தான் உங்களுக்கு இந்த லோடு எப்படி கொடுக்குறது, சப்போர்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அனலிஸ்ட். ஓகே, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பார்த்துங்க.